சத்தத்தை கேட்டா எனக்கு அலர்ஜி. வாக்கியராத பண்ணிடாத. உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேக்குறேன், என்ன விட்டுடு. இப்ப என்ன செஞ்சுட்டேன்னு கத்துற? ஐயோ, ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்பட வேண்டும். அது தப்பா? நான் உன் மேல ஆசைப்பட்டேன், உன்னை சுத்தி சுத்தி வந்தேன், உனக்கு கெஞ்சி பார்த்தேன், நீ மிஞ்சிற. அதான் நான் மிஞ்சலாம் தீர்மானம் பண்ணிட்டேன். அன்னைக்கு 10 பேர் முன்னாடி என்ன கேட்டேன்? கூட பொறுக்கின்னு சொன்னேன். அதான் உன்னை பொறுக்கி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். நீ சொன்ன, நான் செஞ்சுட்டேன். சத்தம் போடாத. இங்க யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க. நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நான் தான் உன்னை காப்பாத்தணும், நான் தான் உன்னை கெடுக்கணும். முதல்ல கெடுத்துட்டு அப்புறமா காப்பாத்துறேன். விட்டுட்டேன். ஆசைப்படி இந்த பக்கம். பெண்களை பூ மாதிரி நினைக்கிறவனா? என்ன முரட நாக்காத, முரட நாக்காத. ஹலோ, நீங்க இங்கேயே இருங்க, உள்ள போய் ஒரு மிரட்டி கூட்டு வரேன். இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் ராஜமாணிக்க இருக்கிறாரா? உள்ளே இருக்குது. ஐயா, நல்ல சவம். உன் நாக்குல தர்பையை போட்டு கொளுத்த சவம் இல்லையா, சிவம். சிவமோ சவமோ அதை விடுங்க. ஆமா, என்ன திடீர்னு என்ன விஷயம்? இப்ப நான் கொண்டுட்டு வந்திருக்கிறது விஷயம் இல்ல, விஷம். ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட விஷம் கிடைக்காம அமிர்தமா கிடைக்க போகுது. சொல்லு. கிண்டல விடு ஜெயராம். முத்துராஜ் எங்க? இங்க இருக்க. நல்ல சிவம். அந்த பொண்ணு சுமதிய கடத்திக்கிட்டு வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்ட. அந்த சாட்சி வச்சுக்கிட்டா செய்வாங்க? சாட்சியா? யாரு? அந்த டாக்ஸி டிரைவர். நல்ல சிவம். அவனுக்கு நான் நிறைய பணம் தந்திருக்கேன். அவன் என்ன எதிர்த்து சாட்சி சொல்ல மாட்டான். சொல்லிட்டானே. அப்படியா? ஆமா. அந்த பொண்ணோட அண்ணன் மனோகர் டிரைவரை பின்னி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துட்டான். அவன் போட்ட போடல டிரைவர் மொத்த உண்மையும் புட்டு வச்சுட்டான். நீ புகார் எழுதிட்டியா? எஃப்ஐஆர் போட்டியா? ஓட்டுருவனா? டிரைவரையும் மனோகரையும் நைஸா இங்கேயே இழுத்துட்டு வந்துட்டேன். எங்க எங்க அவன்? தல்மை, அவன் மண்டை உடைச்சிடுற. முத்துராஜ், அவசரப்படாத. முதல்ல அவனை விலைக்கு வாங்க ட்ரை பண்ணுவோம். சாமதான பேத தண்டம்னு ஏன் பெரியவங்க சொல்லிருக்காங்க. எடுத்த உடனே அடிச்சிடக்கூடாது. ஸ்டெப் ஸ்டெப்பா போய் அடிக்கணும். அவன் சமாதானத்துக்கு வரலன்னா அப்புறம் வழியில போலாம். நீ வா. நல்ல சவா, வா. யோ, தவம் இல்லையா, சிவம். மனோகர், இவர் மிஸ்டர் ஜெயராம், முத்துராஜ் குடும்பத்துல முக்கியமான புள்ளி. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? தம்பி வாப்பா, வா. தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உன் தங்கச்சி கதையை கேட்கிறப்போ அப்படியே இருதயத்திலிருந்து ரத்த சொட்டுன்னு சொட்டுது. அந்த அயோக்கியனை கண்ட துண்டமா வெட்டி போட்ட மாட்டோமான்னு முறுக்கேறிய என் கைகள் துடிக்குது. ஆனா என்ன பிரயோஜனம்? செத்து போன உன் தங்கச்சி திரும்பி வந்துட போறாளா? அவ ஆத்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனா ஒண்ணு, திமிர் பிடிச்ச இந்த பணக்கார பசங்களை சும்மா விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து பணத்தை கறந்துடணும். எவ்வளவு? ஒரு 2 லட்சம் வாங்கி தட்டுவேன். நான் பணம் கேட்க வரல, நான் கேட்க வந்திருக்கேன். என் தங்கச்சி சாவு காரணமானவன் தூக்குல தொங்கணும். ஆமா, நீங்க என்ன எனக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களா? லஞ்சமா? லஞ்சம்ங்கிறது எவனோ கபோதி பைய கண்டுபிடிச்ச வார்த்தை. இந்த நாட்டிலேயே லஞ்சம்ங்கிறதே கிடையாது, தெரியுமா உனக்கு? மந்திரி பணம் வாங்கினா அது கட்சிக்கு நிதி, எம்எல்ஏ பணம் வாங்கினா அது மக்கள் தொண்டு, கல்லூரி பிரின்சிபால் பணம் வாங்கினா அது காலேஜுக்கு டொனேஷன். அதே மாதிரி செத்து போனவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பணம் வாங்கினா அது நஷ்ட ஈடு. உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு தேவைன்ற ஒரு 5 லட்சம் பிடிக்க தந்துட்டுவா. எனக்கு நிதி வேணா, நீதி தான் வேணும். டேய், குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு போவியா? என்ன நீதி கேக்குற? அயோக்கிய ராஸ்கல், கொலை ஏண்டா கொலையும் பண்ணிட்டு பணத்தை கொடுத்து கொலையை மறைக்க பாக்குறீங்களா? அரெஸ்ட் பண்ணிடுவேன். அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கீங்களா? சாபாஷ். அவசரத்துல மறந்துட்டேன். மனோகர், நீ இப்பவே புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு வா. கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. எஃப்ஐஆர் போட்டு இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன். வா. சும்மா சொல்லக்கூடாது. இந்த இன்ஸ்பெக்டர் நல்ல சிவம் நம்ம கிட்ட வாங்குற பணத்துக்கு எவ்வளவு சின்சியரா உழைக்கிறான். என்ன நல்ல சிவம்? பாஸ், நீங்க ஒரு அடியாள் கேட்டீங்கல்ல, கையோட கூட்டு வந்திருக்கிறேன். பர்மாவா, சிலானா, ஜப்பானா கண்டுபிடிக்கவே முடியாது. அங்க பாருங்க. கரெக்ட் தான். சூப்பர் ஸ்டார் நடையா இருக்கு. எப்படி? மூவ்.
இதுக்கு முன்னாடி எங்க இருந்த ஜெயில். பயப்படாதீங்க, நான் ஒன்னும் பயப்படல. ஜெயில்ல வார்டனா இருந்தேன். ஏப்பா ஒரே நேரத்துல எத்தனை பேர் அடிப்ப, எப்படி அடிப்ப? மறுபடியும் பயப்படாதீங்க. பயப்படல. பழக்கடையில சாம்பிளுக்கு ஒரு பழம் வாங்கி சாப்பிடல, அதே மாதிரி அவருடைய அடிக்கு இது ஒரு சாம்பிள். அம்மா. எப்பா இதெல்லாம் அடிச்ச? கையா இது? இரும்பு கை. அடியா இது? இடி மாதிரில விழுவுது. நல்ல சிவம், வெரி குட். நல்ல ஸ்ட்ராங்கான ஆளா தான் கொண்டு வந்திருக்க. ஏன்னா எனக்கு ஈக்குவலா இருக்கிறாரு. பிரதர், உன் பேர் என்ன? சாரி, ஆ? இக்பால் யமண்டிஸ். என்னப்பா நடமாடும் இந்தியாவா இருக்கே? உனக்கு ஏத்த பேரா தான் வச்சிருக்கேன். குட். சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, நீங்க அமுச்சு வச்ச ஆளுங்க புல்தடிக்க பயிலுவானுங்க. 6 பேர் அமுச்சு வச்சீங்க, என்ன புண்ணியம்? அந்த பாபா உங்களை எல்லாம் பந்தாடிட்டான். ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நான் ஒரு வீரனை கொண்டாந்துருக்கேன். இல்ல, மாவீரனை கொண்டாந்துருக்கேன். சும்மா அப்படியே பாபு ஆட்டாட்டுன்னு ஆட்டிடுவான். ஆமா, எந்த பாபு? அதான் அந்த காந்தி நகர் பாபு. பாபு எப்படி இருப்பான்? அடையாளமே தேவையில்லைங்க, காந்தி நகர் பாபு. நம்மால பார்சல் பண்ணி கொண்டாந்துருவான். அப்படியா? நீங்க கோடு போடுங்க, ஆ. நான் ரோடே போடுறேன். நம்ம ஊருக்கு நீ ரொம்ப தேவைப்பா. எஸ், கிஸ் மீ. எஸ் கிஷ். அது எக்ஸ்கியூஸ் மீ. அவர் தப்பா சொல்லாமே. சொன்னதா ஞாபகம் இருக்குல்ல? காயெல்லாம் கரெக்டா இருக்கா? யா பாஸ், இதா காந்தி நகர் பாபு. இந்த 2 தட்டு இருந்தா பட்டுன்னு போயிருப்பா, சட்டுன்னு கொண்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, நம்ம ஆள பார்சல சீல் குத்தி எடுத்துட்டு வந்துட்டான். ஆமா, பய கோடு போட்டா ரோடு போடுறான். சித்ரா எப்படி? சாரி, இக்பால் யமண்டிஸ். ஏ பாபு, என்கிட்ட விளையாட்டு வச்சுக்கிட்ட என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேல்ல? டேய் பாபு, இது துப்பாக்கி. சுட்டா செத்துருவ. சீக்கிரமா சித்ரா கால் பிடிச்சு மன்னிப்பு கேள். யா, ஏன் அவன் கையா உக்குற? காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கணும் பாஸ். காலை பிடிக்க வேண்டாம். நியாயமான கோரிக்கை. ஏய், யாராவது கிட்ட வந்தீங்க? சித்ராவை ஐயோ, யமண்டி. யாய், யாய். ஐயோ, வேணாம், வேணாம். நீ கத்துறதுல பயந்து என்ன சுட்டுட போறான்? சித்தப்பா ஏய், என்னடி சித்தப்பாவது செத்தப்பாவது? மன்னிப்பு கேட்கணும் சொன்னல, உள்ள வா, மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறேன். ஏய், ஜில்பு, கிட்ட வந்தா சுற்றுவேன். போ போ. சித்தப்பா ஓடு. யாய், என்னப்பா நீ கத்தியோட சண்டை போடணும், கத்தி கத்தி சண்டை போடுறியே. ஏப்பா இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்க? யூஸ் பண்ண மாட்டியா? அது எந்த இல்ல, ப்ரூஸ் லீ. சாவும் போது கொடுத்தாரா? பாஸ், ஆ? நீங்க ஏன் துப்பாக்கி எடுத்தீங்க? ஏதோ கையில மாட்டிச்சு எடுத்துட்டேன். அவங்க கையில துப்பாக்கி மட்டும் இல்ல என்ன? இதுப்பா, சத்தம் போடாத, சுற்ற போறான். ச்சே, இன்னைக்குன்னு பார்த்து துப்பாக்கி வீட்டுல வச்சுட்டு அட வந்துட்டேன். போயா, எனக்கு வாட்சது பூரா இப்படிதான் இருக்கு. தம்பி, சித்ராவை சுற்றாத. உள்ள அடிக்கிற சத்தம் வெளியே கேக்குதப்போ, அந்த அளவுக்கு இல்ல அடிக்கிறான். எவன்டி? என்னப்பா நீ கத்தி கத்தி என்ன பயமுறுத்துறியே? இப்ப ஏதாவது செய்யணுமே. பாஸ், ஆ? உங்க பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, ஆ. அந்த பையில சும்மா விட மாட்டேன். கிழிஞ்சது போ. அந்த பொண்ணு செத்துதுன்னா எங்க அண்ணனுக்கு நான் பதில் சொல்லணுமேப்பா. ஐயோ சித்தப்பா. ஏப்பா, ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ஊரே இந்த கலக்கலக்கறிய. எமடி, அவன் பேச்ச கேட்டு என்ன அடி அடிச்ச? இப்ப நான் சொல்றேன், அவன் அடி. நான் அடிக்க மாட்டேன், அவர் என் பாஸ். இப்ப நான் உனக்கு பாஸ். இப்ப நீ அவனை அடிக்கல, அவனை சுற்றுவேன். நான் அடிக்க மாட்டேன். தயவு செய்து என்ன அடிப்பா. நான் அடிக்க மாட்டேன். இல்லப்பா, தயவு செய்து என்ன அடி. அவன் சுட்டாலும் பரவாயில்ல, நான் அடிக்க மாட்டேன். ஏப்பா நீ என்ன கொண்டுடுவ போல இருக்க. தயவு செய்து என்ன அடிப்பா. நீங்க என் பாஸ், நான் அடிக்க மாட்டேன். பாஸ் முக்கியமா, பாஸ் உயிர் முக்கியமா? பாஸ் உயிர் தான் முக்கியம். அப்ப நான் சொல்றேன் அடி. ஆ? சரி, கவலைப்படாத, அடி. குட். நெக்ஸ்ட். ஏய் எமிடஸ், என்ன எப்படி எல்லாம் அடிச்ச? அது மாதிரி அவனையும் அடி, இல்லன்னா அவனை சுற்றுவேன். சரி, ஓகே. ஐயோ வேண்டாம் சித்தப்பா, அடிக்காதீங்க. ஐயோ சித்தப்பா. மூக்குல எப்பா அவன் ஒண்ணும் சொல்றான், நீ 2 அடிக்கிறிய. எப்பா எங்க பாரு. எமிடஸ், என்ன எப்படி எல்லாம் அடிச்ச? பறந்து அடிச்சேன். அது மாதிரி அவனையும் அடி. பாஸ், ஐயா எங்க இப்போ இருக்க? பறந்து அடிக்க போறேன். அடி ராஜா. அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைலா ராஜா. போதும். ஏய் பொண்ணு, என்கிட்ட விளையாட்டு வச்சுக்கிட்ட என்ன ஆகும் பாத்தியா? யாராவது கிட்ட வந்தீங்க சுற்றுவேன். முடியாது. சுற்றுவேன், ஜாக்கிரதை. ஐயோ என்ன செய்ய போற? ஒண்ணும் இல்ல, கண்ணா பின்னா அடிச்சுட்டேன்.
என்னை வேலைக்கு வச்சுக்கீங்களோ மாட்டீங்களோ பயமா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாத. ஆ. இந்த அடிக்காகவே உன்னை நான் வச்சுக்கிறேன். அடியாளா அப்பா, எப்படிப்பா 234 தொகுதியும் தேடி அடிச்சிருக்க? கொஞ்சம் உப்பு ஊத்துற கொடுக்கட்டா? வேணா, நீ அன்பா தொட்டாலே வலிக்கும் போல இருக்கு. ஐயா. பாஸ். எஸ் கிஸ் மீ. உன்னை கிஸ் பண்ண முடியாதுப்பா, அடிச்சு வாயை கிழிச்சிட்டியே. லண்டன் மாப்பிள்ள, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. கொஞ்சம் சும்மா இருக்கியா? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு ஹிட்லர் காலத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரு லண்டன் மாப்பிள தான். ஹலோ அப்பா, மிஸ்டர் பாபு. ஹலோ ஹலோ. தேங்க்யூ. இவங்க தான் நீட்டு. ஹலோ. இவர்தான் எங்க சித்தப்பா. ஹலோ. எட்லயே பரவாயில்ல. இந்த கோட்டு துணி இந்தியன். டெய்லர் லண்டனோ? ஆமா. எங்க பொண்ணை தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு மேட் இன் லண்டன் தான். This is also from London. உள்ள வாங்க. வாங்க. ஓ வாங்க வாங்க. பையன் பரவாயில்ல, நல்லதா இருக்கான். உனக்கு பொருத்தமான ஜோடி தான். அவன் லண்டன் பிசினஸ் மேனா, கோடீஸ்வரனா, உனக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கு நல்லா தெரியும்பா. வேணும்னா நீங்களே விசாரிச்சு தெரிஞ்சுக்கங்க. பத்ரா, அப்பா என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, நீங்க எனக்கு பொருத்தமான ஜோடின்னு சொல்றாரு. ஆமா, வேற என்ன கேட்க போறாரு? மேட்ச் பொருத்தம் இல்ல. வணக்கம் வணக்கம். வாங்க. என்ன விஷயம்? தீபாவளி எல்லாம் வருது, ரொம்ப செலவு. உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, பாபு சார், நீங்க எப்ப லண்டன்ல இருந்து வந்தீங்க? அப்பா எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. நல்ல சிவம் இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. இவங்கள தெரியாதவங்க இருக்க முடியுமா? இவங்க அப்பா எழுந்து நின்னா ஒரு ராஜ கம்பீரம், எழுந்து நடந்தா ராஜ நட. இவங்க அப்பா போட்ட சோத்துல வளர்ந்தவங்க நாங்க. நான் மட்டுமா? என்ன மாதிரி 1000 குடும்பங்க. இவங்க அப்பா பேரை சொன்னா லண்டனே ஆடும். லண்டனே ஆடும்னா அப்படின்னே வியாபாரம். சாராய வியாபாரம். நம்ம ஊர் நாத்த சாராயம் இல்லைங்க, ஃபாரின் விஸ்கி, ஃபாரின் பிராண்டி, ஹோல்சேல் வியாபாரம். பாபு சார், நீங்க இந்தியாவுக்கு வந்தத ஏன் என்கிட்ட சொல்லல? அவசரமா ஒரு வேலையா வந்த இடத்துல சித்ராவை மீட் பண்ண, லவ் ஏற்பட்டுடுச்சு. நானே சம்பந்தம் பேசிட்டு போலான்னு வந்தேன். இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? என்ன சொல்லல. சொன்னா ஏண்டா இந்த மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறேன்னு என்ன திட்டுவார். பாருங்க மிஸ்டர் பாபு, அப்படியெல்லாம் பேசாதீங்க. இந்த வீடு 6 கோடி ரூபாய். என் பொண்ணுக்கு வாங்கி வச்சிருக்கிற நகைகளும் எஸ்டேட்டும் 2 கோடி ரூபாய். ஆக 8 கோடி. என்ன நம்ம லிஸ்ட் கேட்டோன்னு மிரண்டிங்களா? நல்ல சிவம், என்னமோ கோடி கோடின்னு பேசுறாங்களே, என் அந்தஸ்து என்னன்னு சொல்லு. அட என்னங்க, ஆள் தராதரம் தெரியாம பேசுறீங்க. அவங்க வீடு இருக்கிற இடம் 140 ஏக்கர், 10-12 அடி உயரத்துல, 3 மைல் நீளத்துக்கு கோட்டை மாதிரி சுவர். அது கோட்டைக்கு உள்ளேயும் வெளியும் 100 பேருக்கு மேல துப்பாக்கியோட காவல் நிப்பாங்க. வீட்டுல இருக்கிற அறைகள் மட்டும் 300 இருக்கும். மணி அடிச்சா சோறு. மணி அடிச்சா சோறா? அதாவது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட முடியாது பாருங்க, அதனால மணி அடிப்பாங்க. அவங்கவுங்க தட்டை எடுத்துக்கிட்டு கியூல வந்து நிப்பாங்க. கியூல நின்னு கையில தட்டா? எங்கேயும் நான் பார்த்து பழக்கப்பட்ட இடமா இருக்கு. அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல புஃபே இல்ல, புஃபே அது மாதிரி டின்னர். அடேங்க அப்பா, ஒரு நாளைக்கு செலவு மட்டும் 1 லட்சம் ரூபாய் ஒரு அரசாங்கமே நடத்துறாங்க. இப்ப சொல்லுங்க, இவர் தகுதிக்கு முன்னால நீங்க பிச்சைக்காரரா இல்லையா? ஆமா, நல்ல சிவம். இப்ப நிலைமைக்கு அவங்க நிலைமையோட ஒப்பிட்டு பார்த்தா நாங்க பிச்சைக்காரக்கிறோம். ஆனா ஒரு பெரிய லட்சியத்தோட ஒரு திட்டம் வச்சேன். அதுல மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டா 400 கோடி தேரும். லுக் சார், நான் உங்க கோடிக்கு ஆசைப்படல. ஏதோ தெருக்கோடியில உங்க பொண்ணை பார்த்து காதலிச்சு, அதனாலதான் சம்பந்தம் பேச வந்திருக்கு. அப்புறம் என்ன, 2 பேர் மனசு ஒத்து போயிட்டா ஜாதி மதம் பணம் காசு இதெல்லாம் எதுக்கு? எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். என்ன அவன் கேட்ட வரதட்சணை கொடுத்து கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? அப்படி என்ன உன்னால கொடுக்க முடியாத வரதட்சணை அவன் கேட்டா? இந்த கல்யாணம் நடக்கணும்னா முத்துராஜா சுமதியை கற்பழிச்சது, அதை மறைக்க டிரைவரை கொன்னது, அந்த பழைய மனோகர் மேல போட்டது, இதுக்கு நாமெல்லாம் உடந்தையா இருந்து அத்தனை எழுதி ஒரு கையெழுத்து போட்டு கேட்கிறான். நீ பெண் ஆசையில் செஞ்ச அயோக்கியத்தனத்தினால என் பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ். எனக்கு பொண்ணாசை ஒத்துக்கிற. ஐஜி அவர் பொண்டாட்டியை சுட்டு கொன்னது, இன்ஸ்பெக்டர் கந்தசாமியை குடும்பப்படுத்திட்டு இருக்கிறது, அதெல்லாம் நான் பொதுநல சேவையா? அது என்ன ஆசை? பொண்ணாசை. நான் ஒரு மாபெரும் லட்சியத்துக்காக செஞ்சேன்.
நீ கற்பழிச்சு கொலை செஞ்ச பொண்ணுங்களோட லிஸ்ட போட்டா உன்னை பல தடவை தூக்கல போடணும். ஓகே, நான் செஞ்ச கொலைக்கு என்ன தூக்குல போடுவாங்க, நீ செஞ்ச கொலைக்கு சாரி லட்சிய கொலைக்கு தூக்குல போடாம தொட்டில போட்டு ஆட்டுவாங்க. நீ செஞ்ச கொலைகளோட லிஸ்ட் எடுத்து விடட்டா? ஐயே, உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ லிஸ்ட் போடுற, நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் இவன் லிஸ்ட் போடுறான். கோட்டைக்குள்ளேயே குத்து விட்டுன்னு வந்துருச்சுன்னா அப்புறம் காப்பாத்த நாதி இருக்காது. உங்க 2 பேரையும் அழிக்க வெளியில இருந்து அவனை வர வேண்டாம். நீங்களே ஒருத்தர் நல்லா அழிச்சுக்குவீங்க போல இருக்குது. ஒரே ரத்தம் இப்படியா அடிச்சுக்கிறது? சரி விடுங்க. கல்யாணம் போனதுனால நான் ஒன்னும் பெருசா வருத்தப்படல. ஏன்னா பாபு ஒரு பெரிய கோடீஸ்வரனும் இல்ல, லண்டனும் இல்ல, ஒரு சாதாரண திருட்டு பையன். அப்படின்னா அவன் பெரிய கோடீஸ்வரன் இன்ஸ்பெக்டர் நல்லசவன் ஏன் நம்ம கிட்ட சொன்னான்? அவன் சொன்னதுனால தானே நம்பணும். ஒரே குழப்பமா இருக்கு. இனிமே இந்த ஊர்ல இருந்தா என் உயிருக்கு ஆபத்து. முதல்ல புறப்படு. ஹலோ, நான் கல்யாணி பேசுறேன். என் கல்யாணின்னு சொல்லு. என் கல்யாணி. நீங்க யாருங்க? நான் முத்துராஜ் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் நல்லசிவம் இருக்காரா? இருக்காரே. யார் இது? முத்துராஜா பேசுறாரு. ஐயோ, எதுக்குடி போன் எடுத்த? மணி அடிச்சது எடுத்தேன். மணி அடிச்சா எடுத்துட வேண்டியதா? டெல்லிக்கு போயிருக்கிறேன்னு சொல்லு. டெல்லிக்கு போயிட்டேன்னு சொல்றாருங்க. டெல்லிக்கு போயிட்டாருங்க, டெல்லிக்கு போயிட்டாருங்க, டெல்லிக்கு தாங்க போயிட்டாரு, டெல்லிக்கு போயிட்டாருங்க. அவர் டெல்லியில இருந்து போன் போட்டா முத்துராஜ் கேட்க சொன்னதா சொல்லிடுங்க. எவன்டா அவன் கட்டில் மேல ஏறவன்? மனவரத்துக்குள்ள போட்டாங்க, மனவரத்துக்குள்ள போட்டாங்க, மனவரத்துக்குள்ள போட்டாங்க. போடா எமண்டிஸ், எமண்டிஸ், எமண்டிஸ். அங்க அங்க, 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 அங்க பாரு. என்னப்பா அது நீ பயப்படுற? அது போனப்பா. ஏய் ஏய், என்னப்பா இது? ஆளை பார்த்தாலும் கத்துற, போனத்தை பார்த்தாலும் கத்துற. பாத்து போ, பாத்து போ, பாத்து பாத்து. பாஸ் பொம்மை. நான் நினைச்சேன். பாஸ் என்ன உயிர் வந்துருச்சா? பட்டர் லெட்டர். அது நீ எப்படி? நான் படிச்ச உருப்பட மாட்டேன். எங்க அப்பா படிக்க வைக்கல. நல்ல அப்பா. யாருக்கு லெட்டரு? டே பொறுக்கி முத்துராஜா, உங்களை தான். நீ மனோகரனை தூக்கு மேடைக்கு அனுப்பலாம்னு கனவு காணாதே. தூக்கு மேடைக்கு நீ தான் போக போற. உன் அண்ணன் எனக்கு மாமனாரா போறவர். நான் கேட்ட வரதட்சணையை எழுதி கொடுக்க அவர் சம்மதிச்சிட்டார். செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க தயாராக இரு. இப்படிக்கு பாபு. பாஸ், எந்த வரதட்சணை? யார் இந்த மனோகர்? உங்க அண்ணன் ஏன் இப்படி எழுதி கொடுக்கணும்? அதெல்லாம் எங்க குடும்ப பிரச்சனை, நீ ஒண்ணு கண்டுக்காத. இதுக்கெல்லாம் மூல காரணமே அந்த பையன் பாபு தான். அவன் உயிரோட இருந்தா தானே எங்க அண்ணன் கிட்ட வரதட்சணை கேட்பான். சித்ரா அவன் கல்யாணம் பண்ணுவான். அவனை சுட்டு கொன்னுட்டா நீ அவனை கட்டி தூக்கிட்டு வந்துரு. பாஸ், போன தடவை நீங்க சொன்னீங்கன்னு கூட்டிட்டு வந்த துப்பாக்கி அவங்க கிட்ட நீங்க பறி கொடுத்துட்டீங்க. என் கையால கண்ணா பின்னான்னு அடி வாங்குனீங்க. இந்த தடவை அதெல்லாம் நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். நீ தூக்கிட்டு வந்துரு. எஸ் கிஸ் மீ. எஸ் கிஸ். பாஸ், சபாஷ் மெண்டிஸ். பாடி கார்டுனா நீ தான் பாடி கார்டு. சொன்னபடி செஞ்சிட்டியே. உனக்கு மட்டும்தான் பாடி, மற்றவனுக்கெல்லாம் காட்பாடி. முத்துராஜ், இவனையா எங்க கொடுத்தீங்க? எல்லாம் காரணமா தான் பிரதர். சித்ரா இந்த பயல விரும்பிக்கிட்டே இருக்கா. ஐ டோன்ட் லைக். நீங்க ஒருவேளை மனசு மாதிரி சித்ராவுக்காக என்ன நீங்க காட்டி கொடுத்துட்டா? ஏடா டேய், என்னையே நம்ப மாட்டேங்கிறீங்க. எதுக்கு நமக்குள்ள இந்த தொல்லை? இந்த பையன் உயிரோட இருந்தா தானே இந்த ட்ரபிள். இவனை தீர்த்து கட்டிட்டா? முத்துராஜ் நிறுத்து. என்ன இது? எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற கொல்றேன் ஆரம்பிக்கிற நீ. ஒரு வகையில பார்த்தா இவனை இப்ப இங்க கொண்டு வந்ததே நல்லதுதான். இவனை இப்ப கொல்லக்கூடாது. ஏன்? கந்தசாமி என்ன சித்திரவதை பண்ணாலும் ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பாபு மனோகருக்காக வேலை பார்க்கறான். மனோகர் கந்தசாமியினுடைய மகன். அதனால பாபுவுக்கு கந்தசாமிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது. இவனையும் அந்த கந்தசாமி கூட அடைச்சு வச்சா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். எப்படி? கந்தசாமி சாகர நிலைமையில கிடக்கிறான். தனக்கு வேண்டியவங்க கிட்ட ரகசியத்தை சொல்லுவான் இல்லையா? அவன் என்ன பேசுறான்னு நாம ஒரு ஸ்பெஷல் மைக் வச்சு ஒட்டு கேட்டுக்க வேண்டியது தானே. அடே அப்பா, அபார மூளப்பா உனக்கு. டெல்லியில 10 வருஷம் சர்வீஸ். இது கூட தெரிஞ்சுக்க மாட்டேன். பெரிய ஆளு வா. ஜக்கோ, எஸ் பாஸ். இவனை கொண்டு போய் கந்தசாமியோட அடைச்சு வை. ஓகே பாஸ்.
பாஸ் நானும் கூட போறேன். நீயும் போற? அடேங்க அப்பா, இது சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மயக்கத்துல இருக்கு. முழிச்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அடிச்சு தூள் பண்ணிடும். முடிக்க விடாத. குடும்பம் போ போ. எஸ் கிஸ் மீ. எஸ். என்னமா இங்கிலீஷ் பேசுறான்? கான்வென்ட்ல படிச்சிருப்பான் போல. பக்கத்துல வீடு, அதான் முன்ன பின்ன உதைக்கும். முருகா, இந்த டேப்பை கேட்கவும் உங்கள் நலம் விரும்பி. அட, இந்த நாட்டுல ஏன் நலத்தை விரும்புறது கூட ஆள் இருக்கா? 300-400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் கிடைக்க போகுது. அது முக்கியமா, தம்பி முக்கியமா? ஹலோ, நல்ல சிவம், நான் முத்துராஜ் பேசுறேன். யோ, கூட பிறந்தவனே எனக்கு குடி பறிக்க துணிஞ்சிட்டாயா? நம்ம பழைய நட்பை யூஸ் பண்ணுவோம். உன் உதவி எனக்கு வேணும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். இத 4 பங்கா, வேண்டாம் 5 பங்கா நாம பிரிச்சு. வாங்கடா. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டதுனாலதான் மேல இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப யாருக்கும் ஒண்ணு இல்லாம போச்சு. நான் வேண்டா கட்சி மாறுறேன், மேல வந்துட்டு வா. உனக்கு தான் முதல் குண்டு. வந்து அள்ளுங்கடா. இனிமேல் இந்தியாவுல 2 பணக்காரன் தான். ஒண்ணு நீ, ஒண்ணு நான். பெரிய பணக்காரங்க நாம அசைக்க முடியாதுல்ல. அட பாவிங்களா, இத்தனை பாம் போட்டுமா நீங்க வெடிக்கல? யா. அப்ப வெடிக்கலன்னா என்ன? இப்ப பாரு. எஸ் கிஸ் மீ. எஸ். லுக் பேக். எங்க? எங்க பின்னாடி போய் ரவுண்ட் அப். நான் நீதான்.